விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு, அவர் அரசியல் ரொம்ப கரெக்டாக இருக்குது, அவர் கரெக்டாக போயிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக கன்வெர்ட் ஆக மாட்டாங்கன்னு ராஜா சொன்னார். இதை அப்படியே ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி அந்த புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, தாவேக்காவோட பொதுச் செயலாளர் என்ன பண்ணீங்க, விழுப்புரத்தில் ஒரு டிவிகே மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள், அதாவது தளபதி அவர்கள், விஜய் சொல்ல மாட்டார், தளபதி அவர்கள் குடிச்சிட்டு வச்ச டம்ளரை குடிச்சிட்டு வைப்பாராம், காணாமல் போயிடுவான். ஏன் யார் யார் எடுத்தீங்கன்னு கேட்டால், அந்த டம்ளர் நாங்கள் தரமாட்டோம், தளபதி அவர்கள் கையால் எடுத்து அதை குடிச்சிட்டு வச்ச அந்த டம்ளரை 10,000 ரூபா கொடுத்தாலும் நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ தளபதி அவர்கள் குடித்த டம்ளருக்கே இவ்வளோ மதிப்புனான்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே எப்படி இருக்கும்? மொதல் அவர் வாய்க்கு பூட்டு போனாங்க. அதாவது கட்சி நல்லா போயிட்டு இருக்கும்போது இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒன்று பேசிடுறாரு, அதுதான் திருப்பி பேக் ஃபேரே. எனக்கு என்னன்னா, எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், தாவேக்கா தொண்டர்களே இதை மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விளையாட்டே எங்கே இருக்குது, எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு. விஜய் அவர்கள் எவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. ஒரு இத்தனை, அதாவது வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2 படம் பண்ணால் போதும் 1000 கோடி ரூபாய்க்கிட்ட, ஐ மீன் ஒரு 4 படம் பண்ணால் 1000 கோடி ரூபாய்ட்டு வந்துடும். அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது.